ஹாய் சார்லி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான வீடியோவாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. R15 V3 மாடல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் ஆக போகிறோம். R15 V3 வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டிடுவேன். பட் ஆனால் அது உங்களுக்கு சினிமாட்டிக் மூடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம R15 டயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 26,130 கிலோமீட்டர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிட்டோம்னா அதனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோலையும் காட்டல. அதனால வந்து பார்த்திங்கன்னா டயர் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சு போயிடுச்சுங்களா. அந்த டயரை அப்படியே போர்ட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். பட் ஆனால் வீடு எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் ஓரளவுக்கு ஒரு நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போனவுட் பண்ணுமா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைவேட் இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போனவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ லாகில் போயிட்டு அதுக்கப்புறம் போனவுட் பண்ணும்போது கரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலில் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் விட்டு பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு ஆள் போட்டுக்குங்க. சார்லி உங்களுக்கு சிறுதுனா உங்களுக்கு சிறு பறக்க செய்வோம். சரிங்களா, வாங்க வீடியோ பார்க்கலாம். சார்லி பைக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை போயிட்டு பிக் பண்ணிட்டு வரணும். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை பிக் பண்ணிட்டு வர போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடிக்க வைக்கிற இடத்துக்கும் நம்ம அடுத்த டயர் வாங்கணும்ல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 12 கிலோமீட்டர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்களா. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பிளானில் இருக்கேன்னா இந்த வண்டியை வெடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பசங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூட்டி போக முடியாது. அண்ட் யார் யார் வராங்க அப்படின்னா நான் ஒன்று, நம்ம தனுஷ் இருக்கான்ல, ஸோ தனுஷ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சவுந்தர் ப்ரோ. ஸோ 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். பட் ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தெரியலங்க, கோவித்தி ஃப்ளோவில் நடுவில் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று மாறிடுமோ இல்லை அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா தோணுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி நினச்சிட்ருக்கேன். நம்ம தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கானா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் பிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடணும். அண்ட் நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். ரொம்ப ஆசையாக வர இருக்குது சார்லி எனக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிளான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டயரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொளுத்தி விட்டுலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா R15 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தானே, அதனால் கொளுத்தி விட்டோம் அப்படின்ட்டா வேறு ஏதோ பற்றிக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டயரை வெடிக்க வைப்போம். ஃப்யூச்சரில் நம்மளால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்லாம் கொஞ்சம் நம்ம கையில் தான் இருந்துச்சு அப்படின்னா அப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோங்க. யாரோ கால் பண்ணுறாங்க, டயர்காரங்க தாங்க கால் பண்ணுறாங்க. நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்டு போயிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டயர் கேட்டிருந்தோம். ஹலோ, ஆமாண்ணா 140/17ண்ணா. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சார் இது 3700 வருது சார் ஃபிட்டிங்கோட. 3700. அது என்ன டயர்னா நார்மல் டைமுங்களா இல்லை ரேடியல்? இது ரேடியலுங்களா? எவ்வளோ? 3700 ஃபிட்டிங்கோட. இது நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3200. ஏன்னா நார்மலோட ஏடிஎல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஏடிஎல் ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குண்ணா. ஏன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா 2900 இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். 2900 எம்ஆர்எஃப்லையா? எம்ஆர்எஃப்பில். ரேடியலும் 3500 சம்திங் தான் சொன்னாங்க. நீங்கள் 3700 சொல்கிறீங்க. அதானே உங்களுக்கு வந்து என்னன்னா 3500 டயர் சொல்லியிருப்பாங்க, ஃபிட்டிங் சொல்லியிருக்க மாட்டாங்க. நார்மலாகவே இந்த மாதிரி பைக்கு 250 ஃபிட்டிங் வரும் உங்களுக்கு. ஓ சரி, இந்த கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கேண்ணா இருக்கும்? என்ன சார்? கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கேண்ணா இருக்கும்? நம்ம மலைக்கோயில் இருக்குல்ல, மலைக்கோயில் தாண்டினதும் வீக்கெண்ட் பில்டிங் ரைட் இருக்கும்ல. ஆமாம், வீக்கெண்ட் பில்டிங் இருக்குது. ஆமாம், அதுக்கு பக்கத்து பில்டிங். சரி, ஓகேண்ணா. சேர்ந்தா இருங்க வரோம். வாங்க. டயர் ரொம்ப தேஞ்சு போச்சு சார்லி. இப்போ லைட்டாக தான் ட்விஸ்ட் பண்ணேன். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணதுக்கே டயர் சர்றன்னு இப்படி வளைஞ்சுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்குங்க. எதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசை அப்படின்னா
நீ டயர் வெடிக்க வைக்க போறியாடா அதனாலே அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆசுங்க ஆர்என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணணுன்ட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா முடியாத சூழ்நிலையாகவே இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஓரளவுக்கு நம்ம இப்போ தான் கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்குது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ இந்த இதில் இப்போ எனக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, நான் இப்போ ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 19, 18 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் போகிறேன். அப்பப்போ ஒரு 97, 100 வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறோம். போயிட்டு இருக்கும் போதே எங்கேயோ வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. ஆனால் எனக்குள்ளே என்ன தோணுதுன்னா, வெடிக்காது, இன்னொரு 200 கிலோமீட்டர் கிட்டக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயர் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காற்று சுத்தமாகவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஸ்பார்க் பையன் ஸ்பார்க் பையனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் அடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகணுங்க. அண்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி இருக்கான்னு நினைக்கிறேன். கால் பண்ணி கூப்பிடுவோம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கடா ஆளக்கானா? எங்கே ஆளக்கானா? இந்த ஆப்போசிட்டில் பாரு சிவராம் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த இடத்துல நிற்கிறேன். வேறு ஆ எங்கடா இருக்க? இப்போ அந்த டயரை வெடிக்க வச்சுட்டு போய் மாற்றலான் இருக்கேன். இல்லை இப்போ வெடிக்காது, இதுக்கப்புறம் தான் வெடிக்க வைக்க போகிறோம். போனட் பண்ணி வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக கொஞ்சம் அந்த கம்பிலாம் தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ போய் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கையோட மாற்றிட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு எல்லோரும் நம்பிக்கை வெடிக்காதுன்னு. டாய் ஏன்டா இப்படி இருக்கா? புரியல, இப்படி தான்டா எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்மனமாட்டமே இல்லாத ஒரு இடங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி ஒன்று, தம்பி பேர் என்னன்னா ராஜா தானே, ராஜா தான். ஸோ ஒரு தம்பி ராஜா ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ பேர் மறந்துட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் சவுந்தர் ப்ரோ. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஒரு ஆய் சொல்லிடுங்கடா எல்லாரும் சேர்ந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போன் அவுட் பண்ணி டயரை கிழிச்சு எரிய போகிறோம் இன்றைக்கி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டயரை கிழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இங்கேருந்து மலை கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? 45 அப்படியே அடிச்சிருவோம். 6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டயர் கிழிச்சதுக்கப்புறம் எப்படி போகிறோன்னு தெரியல. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தூரம் ஆஃப் லோடு மாதிரியே தான் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா அப்படி யோசிச்சுட்ருக்கேன். சரிங்க, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டயர் பர்ன் அவுட் பண்ண போகலாம். ராஜா பண்ணும்போது என் வண்டியில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் அப் ஆகணும். அதே மாதிரி அந்த புகையும் க்ளோஸ் அப் ஆகணும். ஓகேவா? சுற்றி விடு, ரவுண்ட் அடிச்சுடு. ஆமாம். ஓ சார்லி வந்து பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு என்ன ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்னா, வெடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயரு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படின்னா அந்த கம்பிலாம் இருக்குல்ல, கம்பி வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் உடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குங்க. ஓ சில்லுலாம் பறக்குது. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வெடிக்க போகுது இப்போ. நெருப்பு பொறி பறந்துருச்சுடா. பிடிச்சிருச்சா? டயரை போடுறா. எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு பாரு அநியாயத்துக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நானும். கேமரா ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம்.